ஸோ ஹாய் கைஸ் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துருக்குது SGT டெக் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா. ஸோ பாக்ஸை திறந்தோடனே நமக்கு ஃபோன் வச்சுருக்காங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப க்ளாஸியாக இருக்குது. இப்போ நம்ம சைடில் வைப்போம். பின்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் மிஸ்டிக் ப்ரௌன்ஸுங்கிற அந்த வேரியன்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி இருக்குது, சாம்சங் கார்டு. அது கீழே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 25 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ட்ராவலபிள் அடாப்டர். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் பின்னாடி அது உள்ளே ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. ஓகேவா? கிக் ஸ்டார்ட் கைட் ப்ளஸ் சிம் எஜெக்டர் பின் வந்து நமக்கு இதிலே கொடுத்துட்றாங்க. இது ரொம்ப ஒரு சிம் எஜெக்டர் பின் சில பேர்லாம் கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த டைப் சி டேட்டா கேபிள், அது வந்து டைப் சி டு டைப் சின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஏகேஜி இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இயர் டிப்ஸும் பாக்ஸில் நமக்கு இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம அதோட அந்த பேக்கேஜை பிடிப்போம். இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சாண்ட்விச் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. 6.9 இன்ச்சுக்கான ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ கேமரா இருக்குது. 108 மேப்ஸ் கேமரா, 12 மெகா அல்ட்ரா வைட், திருப்பி ஒரு 12 மேப்ஸுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்னோ சீரிஸ்னால SPen வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மோனை நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஃபோன் தான் இது. ஏன் அப்படி சொல்கிறேங்க, ஏன்னா One UI அவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு இந்த ஃபோனை பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் யூஎஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865+ கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது மட்டுமே வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணுறது வந்து யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட 990 கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு அந்தளவுக்கு ப்ராசஸர் இல்லை. ஏன்னா அந்த 1,00,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸிங் வச்சுருக்கும்போது ஒரு ஸ்னாப்ட்ராகன் 865 கொடுத்தா நல்ல ஒர்த்தாக இருக்கும். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு இன்னும் தெரில. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியும் கிளாஸ் சாண்ட்விச் தான் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே கிளாஸ் தான். கார்னிங் கோலியா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனுக்கு அதுக்கு மேலேயே சப்போர்ட் பண்ணும். அது மேலே தான் வச்சுருக்காங்க. அதனால் ப்ரொடெக்ஷனுக்கு குறைய இருக்காது உங்களுக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி இது இருக்குது, இன்ஃபினிட்டிவோ. அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேப்ஸுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பெசில்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இதில் வந்து எட்ஜஸ் தான், அதனால் உங்களுக்கு எட்ஜாக இருக்கும். ஸ்க்ரீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசு தான், அதனால் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் டபுளாகவே இருக்குது. இதில் இருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து வால்யூம் லாக்கர் கீஸ்லாம் ரைட்டில் இருக்குது. இல்லை இத்தனை கலரில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எனக்கு வந்து மிஸ்டிக் ப்ரௌன்ஸ் வேரியன்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இல்லை எதுக்கு ஓடுற யூஐன்னு பார்த்தீங்கன்னா One UI ரன் ஆகிட்டுருக்கு. Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்னாப்பியான இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 Hz அப்புறம் உங்களுக்கு 120 Hz சப்போர்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் 4K அதான் Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் நீங்கள் வச்சுட்ருக்கும்போது உங்களால் வந்து 120 Hz யூஸ் பண்ண முடியாது. OnePlus 8 Proலேயே இந்த ஃபீச்சர் வந்து சாம்சங் இன்னும் வராது, ஒரு சின்ன மைனஸாகவே இருக்குது. ஸோ மற்றபடி ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இன்னும் இது என்னோட 1 வீக் ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ நான் போடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வரைக்குமே ரொம்ப சூப்பரான ஃபோன் இது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரைஸிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி ஃபோன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க பேக்கப் பின்னாடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது கைஸ். இதை பற்றி நான் டெடிக்கேட்டாக வீடியோவே போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் ரிவ்யூ நான் கூடிய சீக்கிரம் 2 வீக்ஸ் அந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் கழிச்சு போடுறேன். ஏன்னா நான் என்னோட ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிச்சா நம்ம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.